கண்ணாடியில பாரு எப்படி இருக்கு. மீனாட்சி, எல்லா புடவையும் நல்லா இருக்குல்ல? உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. இல்ல, நீங்களே பாருங்க. நீ தானே கல்யாண பொண்ணு, உனக்கு பிடிச்சத பாரு. என்ன ஜீவா, என்ன புடவை எடுக்க போறேன்னு தெரியலையே. மதினி, மீனாட்சி எந்த புடவை எடுப்பான்னு நான் சொல்லவா? எங்க சொல்லு பாப்போம். அங்க ஒரு சிவப்பு கலர் புடவை இருக்கு பாருங்க. அதுவா? அதைத்தான் எடுப்பா. அந்த ரெட் கலர் saree கொடுங்க. சொன்னா அட, என்ன தம்பி இங்க அடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். என்ன தம்பி, புடவைய பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஏதோ ஓரளவுக்கு தெரியுங்க, அவ்வளோதான். ரொம்ப திறமைசாலியா தான் இருக்கீங்க. இது எப்படிக்கா இருக்கு? இது நல்லா இருக்குல்ல? அம்மா, நாங்க சொன்ன போட்டி இப்ப நடக்க போகுது, வந்து கலந்துக்குங்க. சீக்கிரம் வாங்க. தேனு, இதெல்லாம் எதுக்கு? நம்ம புடவை எடுத்துட்டு கிளம்பலாம்ல. மீனாட்சி, பெஸ்டான பேர் தான் வின் பண்ணுவாங்கன்னு அவங்களே சொன்னாங்கல்ல. நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம். வா வா போங்க. எழுதி முடிச்ச உடனே அந்த பவுல்ல நீங்க அந்த பதில போடுங்க. எல்லாரும் எழுதி போட்டாச்சா? எல்லாரும் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துங்க. ஏங்க இந்த தம்பி இப்படி பண்றான்? எனக்கு புரியுது. பிடிச்ச கலர் மெரூன். அவங்களுக்கு உலகத்திலே அதிகமா பிடிச்சவங்க அவங்க அக்கா. பிடிச்ச உணவு பிரியாணி. பிடிச்ச ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீம். பிடிச்ச ஹாபி விளையாடுறது. ஒண்ணு முடிஞ்சது. இதை யாரே எழுதுந்து? யாருக்குமே மேட்ச் ஆகலையா? அப்படின்னா
யாரோ ஒரு ஜோடி தப்பா எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பிடிச்ச கலர் ப்ளூ. அவங்களுக்கு இந்த உலகத்திலே அதிகமா பிடிச்சவங்க அவங்க அண்ணன். பிடிச்ச உணவு சாம்பார் சாதம். பிடிச்ச ஐஸ்கிரீம் சாக்லேட் கோன் ஐஸ். பரவாயில்லையே, நல்லா இருக்கு. இதை யாருப்பா எழுதுந்து? இதுவும் யாருக்கும் மேட்ச் ஆகலையா? 2 பேர் அப்ப தப்பா எழுதிருக்கீங்க. இந்தா இதப்படி வேற எடுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஹாபி பாட்டு பாடுறது. அவங்க அதிகமா சண்டை போடுறது எதுக்காக? அவங்களோட சுய மரியாதைக்காக. அத விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மீனாட்சி, இது உன்னை பத்தி தான். அவங்க எப்ப சோர்ந்து போவாங்க? எப்பவுமே இல்ல. ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைச்சா அத கண்டிப்பா முடிச்சிருவாங்க. ஒரு வேலை செய்யறதுக்காக எத்தனை தடங்கள் வந்தாலும் திருவிளக்குல உட்கார்ந்தாவது அதை செய்வாங்க. அவங்க கிட்ட பிடிச்ச நல்ல குவாலிட்டி எல்லாருக்கும் உதவி செய்யறது. தன்னை எதிரியா பாக்குறவங்கள கூட பாராட்டி பேசுவாங்க. இந்த பாராட்டுக்கு முழு காரணம் எங்க பாட்டி தான். ஏன்னா அவங்க தான் இந்த ஆர்டரை எங்க அக்காவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா இப்படி ஒரு பெருமையே எங்களுக்கு வந்திருக்காது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த இடம் அது அவங்க அம்மா அவங்க அக்கா கூட இருக்கும்போது தான்.